Before you மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பராரி திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படம் வந்து முற்றிலும் ஒரு புதுமையான கதைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறையா ஜாதி பிரச்சனையை மத பிரச்சனையை சொல்லி போர் அடிச்சிச்சு என்னமோ நினச்சின தெரியல. இனப்பிரச்சனை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இனப்பிரச்சனை சொல்ல முடியாது, இன நல்லிணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா முடிவு எல்லா படத்துலையும் கதையோட்டம் எப்படி போனாலும் முடிவு வந்து நல்ல முடிவை தான் கொண்டு வராங்க. அந்தபடி ஒரு இனத்தில் உள்ள பிரிவுகளை சொன்னால் கூட முடிவு சுபம், அது நல்ல ஒரு மெசேஜை தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ராஜமுருகன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு எழில் பெரியவடி அப்படின்ற ஒரு புதுமை இயக்குனர். ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. ஸ்ரீதர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷாம் ஆர்டிஎக்ஸ் எடிட் பண்ணியிருக்காரு. சுகுமார் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் வெளியிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு வந்தவொடனே படத்துக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இவங்கெல்லாம் பெரும்பகுதி ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னாலும் சரி, அந்த படத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டோன்னே இந்த படத்துக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு வந்துருச்சு. 1 மில்லியனை தாண்டி பார்வையாளர் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீசர் வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். நடிகர்கள் பார்த்தா முற்றிலும் புதுமுக நடிகர்கள் தான். ஹரிசங்கர், சங்கீதா, குரு ராஜேந்திரன், சாம்ராட் சுரேஷ் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி சொன்னால் விளிம்பு நிலை மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி சொன்ன படம் தான். ஏன்னா விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து அன்றாட பிரச்சனை, அன்றாட தேவையே பெரிய போராட்டமான ஒரு விஷயம்தான். வறுமை, கொடுமை, அதை விட பசியின் கொடுமை எல்லாத்தையும் ஒரு ஊரே ஸ்தம்பிச்சு போயிருக்கும்போது வாழ்வா சாவா போராட்ட நேரத்தில் பெங்களூர்லேருந்து ஒரு ஜூஸ் கம்பெனிக்காரங்க வந்து எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் 3 மாதம் ஒப்பந்தத்துக்காண்டி அழைச்சிட்டு போனான்னு வந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்த 3 மாதம் ஒப்பந்தத்துக்கு வெளியூர் போனாவே அவங்கள வந்து அந்த ஊர் வந்து ஒரு கேவலமான பார்வை பார்ப்பாங்க. அதாவது புழைக்க வழி இல்லாமல் உள்ளூரில் வேலை போகாத மாடு வெளியூரில் எங்கே போக போகுது, ஊரை விட்டு உள்ளூர் விட்டு வெளியூர் போனாவே அந்த பார்வை வந்து சமூக பார்வை ஒரு தவறான பார்வையில் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் வறுமையின் கொடுமை, பசியின் கொடுமை, குடும்ப சூழல் எல்லாத்தையும் மீறி சில குடும்பங்கள் வந்து குடும்பமாக வெளியூர் அந்த பிழைக்க போகிறாங்க. போகிற இடத்துல வந்து கன்னடனா தமிழனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஒரே இடத்துல ஒரே சாமியை வழிபடுறாங்க, ஒன்றா இருந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த இனப்பிரச்சனைன்னு வரும்போது அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஏற்புடையதா இல்லை. இருந்தாலும் அது இருக்கக்கூடாதுங்கிறதான் படத்தில் வந்து மையக்கருவா சொல்லியிருக்காங்க. படத்துக்கு வந்து இசை மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிராம படம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட அந்த நவீனத்தன்மை இல்லாமல் அந்த கிராமத்து சாயலே இசை வந்து உண்மையில் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுபோக நடிகர்கள் முற்றிலும் புதுமாக இருந்தால் கூட எல்லாருமே இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த வில்லனோட அம்மா கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிருப்பாங்க. அவங்களோட சொல்லாடல் வந்து கிராமத்தில், இந்த படம் முழுக்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம். பொதுவாக இந்த மாதிரி பெங்களூரு கன்னடத்துக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து அதிகமாக போவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த ஊரை மையப்படுத்தி எடுத்துக்கலாம். அந்த ஊரில் அந்த கிராமத்தில் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த ஒரு வயசானவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக வெளில வந்து எனக்கு ஒரு பொண்ணு பாருமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ மூஞ்சி கட்டுக்கு பொண்ணு அது ஒன்று தான்டா கேடு, உனக்கே வெட்டி கஞ்சி ஊற்றிருக்கேன், இதில் உன் பொண்டாடி வர சேர்ந்து வெட்டி கஞ்சி ஊற்றணுமா அப்படின்னு சொல்ல காட்சி வந்து தியேட்டரை நல்லா சிரிக்கிறாங்க. அதுபோக இன்னொரு இடத்துல வந்து கன்னடம் தமிழர்கள் மோதிக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் வந்து சொல்லுவார், ஏப்பா 2 பேரும் வெடியப்பன் சாமியை தான் கும்பிடுறீங்க, 2 பேத்துக்கு காக்கும் கடவுள் தான், 2 பேரும் வாய்க்கு வயிற்றுக்கு தான் போராட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்குப்பா இந்த பிரச்சனை உங்களுக்கு யாராலப்பா வருது, அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிற காட்சி வந்து உண்மையிலே வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வசதியான வந்து ரோட்டில் இறங்கி சண்டை போட மாட்டாங்க, அப்புறம் இல்லாதவங்க தான் அடிச்சுக்குவாங்க. அதை தாண்டி ஒரு கலவரமாக இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் அதுக்கு தூண்டுதல் பண்ணுறவங்க சீனிக்கே வர மாட்டாங்க, அப்பாவுக்கு தான் அடிச்சுட்டு மாண்டுட்டு கிடப்பாங்க. அதை இந்த இடத்துல சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மெசேஜாக தான் நம்ம பார்க்க முடியுது. வசனங்கள் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஆனால் அந்த சொல்கிற ஆளுகள் புதுமுகமாக இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏண்டா நீயும் நானும் ஏன்டா அடிச்சுட்டு அம்மனமாக இருக்கணும், நம்மளை தூண்டி விட்டு நம்ம தான்டா அவனை அடித்து அம்மனமாக்கணும், நீயும் நானும் ஏன்டா அடிச்சுட்டு அம்மனமாக இருக்கணுங்கிற காட்சியால் உண்மையிலே பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த காட்சி உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இருக்குது, நிறைய மெசேஜ் இருக்குது. புதுமையாக இருக்கிற ஒரு விஷயம் தவிர மீதி எந்த படத்தில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தை வந்து பொதுமக்கள் எப்படி வரவேற்பாங்க, ஏற்கிறாங்களா இல்லை மறுக்கிறாங்களா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. என்ன விஷயம்னா இன்றைக்கி தியேட்டரில் போய் படம் பார்க்குறது வந்து டிக்கெட் கட்டணம், பார்க்கிங் கட்டணம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் வந்து மக்களை வந்து தியேட்டருக்கு இருக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்தது வந்து மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிறது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம் வெற்றிக்கு இவங்க இணைப்பு காட்சியை நிறையா சேர்க்குறாங்க இல்லையா, பாடல் காட்சி, சண்டை காட்சி, குத்துப்பாட்டு, வெளிப்புற காட்சி, அப்படி எவ்வளோ விஷயங்கள் சேர்ப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாமே நெகிழ்ச்சியாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி வருதுன்னு மக்களோட சேர்ந்து நானும் பார்த்து
ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் காத்திருக்கேன்.